அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, பொதுமக்களே, நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இங்கு கூடியிருக்கிற இந்த கூட்டம் தற்பொழுது பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் பயங்கரவாத அரசு கட்டவிழ்த்து விட்டிருக்கும் காட்டு மிராண்டி தாக்குதலை கண்டித்து உடனடியாக இஸ்ரேலை, அதன் பிரதமரை போர் குற்றவாளியாக அறிவித்து உலக நாடுகள் இஸ்ரேலை புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இங்கே போராடி கொண்டிருக்கிறோம். இங்கே நாம் போராடி கொண்டிருக்கிற இதே நேரத்தில் உலகத்தின் பல நாடுகளிலேயும் பல ஊர்களிலேயும் மக்கள் தங்களுடைய கொந்தளிப்புகளை வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட இஸ்ரேல் பயங்கரவாத அரசு பாலஸ்தீன அப்பாவி மக்களின் மீது குண்டுமழை பொழிந்து அவர்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த தாக்குதல் கடந்த 6-7 மாதங்களாக நடந்து கொண்டிருந்தாலும் இதனுடைய பின்னணியை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் 1948க்கு முன்னால் செல்ல வேண்டும். இந்த உலகத்திலே 1948க்கு முன்னால் உலக வரைபடத்தில் இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு கிடையாது. உலகம் முழுவதும் பல நாட்டு மக்களால் யூதர்கள் அடித்து விரட்டப்பட்ட காலம். ஜெர்மனியர்களால், ஹிட்லரால் யூதர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். ரஷ்யர்களால் யூதர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். எந்த ஒரு நாட்டிலேயும் தஞ்சம் புக முடியாத அளவிற்கு அவர்களுடைய செயல்களின் விளைவால், அவர்களுடைய துரோகங்களின் விளைவால், அவர்களுடைய தன்மைகளினால் எல்லா உலக நாடுகளும் யூதர்களை புறக்கணித்து அவர்களை கொன்று குவித்து நாடு இல்லாமல் அவர்களை அலைக்கழித்தது. ஹிட்லரை கேள்விப்பட்டிருப்போம். மிகப்பெரிய சர்வாதிகாரி, மிகப்பெரிய டிக்டேட்டர், உலகத்தின் போர் நெறிமுறைகளுக்கு கட்டுப்படாதவன், மக்களை லட்சக்கணக்கிலே கொன்று குவித்தான், யூத மக்களை கொன்று குவித்தான். யூதர்களை ஒரு அறையில் அடைத்து உண்ண உணவில்லாமல், தண்ணீர் இல்லாமல், அவர்கள் ஒரு துணியை போல மாறுகின்ற வகையிலே அவர்களுக்கு மிக மோசமான தண்டனைகளை கொடுத்த சர்வாதிகாரி என்று கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட அந்த ஹிட்லர் அடித்து விரட்டி அவன் சொன்ன வாக்கு மூலம் இந்த உலகமே இன்று என்னை சர்வாதிகாரிகள் என்று பட்டம் சுட்டுகிறது, அரக்கன் என்று எனக்கு பெயர் சுட்டுகிறது. ஆனால் இந்த யூதர்களில் சிலரை நான் விட்டு செல்கிறேன். ஏன் தெரியுமா? இவர்கள் நாளைய வரலாறில் இவர்கள் செய்கின்ற மோசமான விளைவுகளையும் துரோகங்களையும் வரம்பு மீறுதலையும் பார்த்து நான் இவர்களை அழித்தது சரிதான் என்று இந்த உலகம் பேசும், அதனால் அவர்களை விட்டு செல்கிறேன் என்று ஹிட்லர் சொன்னார். இப்படி உலக மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட அந்த யூதர்கள், எங்கும் அரவணைப்பு இல்லாமல் அல்லோல் பட்ட அந்த யூதர்களுக்கு பலஸ்தீன மக்கள், அரபிய மக்கள் தங்களுடைய நிலத்தில் இடம் கொடுத்து, உண்ண உணவு கொடுத்து, இருக்க இடம் கொடுத்து அவர்களை அரவணைத்துக் கொண்டார்கள். அரவணைத்த பிறகுதான் இந்த யூதர்கள், இந்த இஸ்ரேல் நாட்டை இப்பொழுது உருவாக்கியவர்கள் தங்களுடைய துரோகத்தை துவக்குகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டை ஆக்கிரமித்து
1948 தான் இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு உருவாகுகிறது. உருவாக்கிய உடனே கிட்டத்தட்ட 8 லட்சம் பலஸ்தீன மக்களை, பூர்வ குடி மக்களை அந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துகிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக இந்நாள் வரை கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியை, பாலஸ்தீன பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து 1948க்கு முன்னால் உலக வரைபடத்தில் இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு இல்லாமல் இருந்தது. அவர்களுக்கு அரவணைப்பு கொடுத்த பாலஸ்தீன் என்கின்ற நாடு இனி சில ஆண்டுகளில் உலக வரைபடத்தில் இல்லாமல் போகிற அளவுக்கு பாலஸ்தீனை ஆக்கிரமித்து அங்கிருந்த மக்களை கொன்று குவித்திருக்கிறது இந்த இஸ்ரேலிய பயங்கரவாத அரசு. நூற்றாண்டு கால பிரச்சனையாக தொடர்ந்து கொண்டிருந்தது. தற்பொழுது கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கிய பிரச்சனை இந்த ஒரு 7-8 மாதங்களாக மிக உக்கிரமாக இந்த இஸ்ரேல் பயங்கரவாத அரசினுடைய காட்டு தர்பார் பலஸ்தீன அப்பாவி மக்களின் மீது நிகழ்த்தப்படுகிறது. என்ன சொல்லி அடிப்பாங்க தெரியுமா? முதல்ல இந்த மேலை நாடுகள் இப்படியான அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அந்த அப்பாவி மக்களின் மீது நிகழ்த்துவதற்கு முன்னால் அவர்கள் பொதுவாக செய்கின்ற வேலை, இவர்களுக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு வந்துடக்கூடாது. நாம ஒருத்தவனை அடிக்கிறோம், ஒழிக்க வேண்டும், இன அழிப்பை நிகழ்த்த வேண்டும் என்றால் இவர்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உலக அரங்கில் இவர்களுக்கு தீவிரவாத முத்திரையை குத்துவார்கள். இதுதான் மேலை நாடுகள் செய்யக்கூடிய மிக மதிநுட்பமான விஷயம். ஏன்? இவன் நல்லவன் என்று பெயர் எடுத்தவுடன் அவனை அடித்தால் 4 நாடுகள் அவனுக்கு துணைக்கு வரும், உலக போராக மூளும். அப்படி மூண்டால் பெரும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நேரிடும். நமக்கு எதிராக மக்கள் திரும்பி விடுவார்கள். இதற்கு ஒரு சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா இது போன்ற மேலை நாடுகள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, யாரை அழிக்கிறார்களோ அவர்களை தீவிரவாதிகள் என்று சொல்வார்கள். யார் தீவிரவாதி? தன் நாட்டுக்காக, தன்னுடைய மண்ணுக்காக, தன்னுடைய நிலத்துக்காக போராடுபவன் தீவிரவாதியா? இந்த இந்திய தேசம் ஆங்கிலேயனுடைய ஆட்சிக்கு கீழ் இருந்தது, அவனுடைய ஆளுமைக்கு கீழ் இருந்தது. அவனுடைய ஆளுமைக்கு கீழ் இருக்கின்ற பொழுது இந்த இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக காந்தி போராடினார், நேதாஜி போராடினார். இந்த இஸ்லாமியர்கள், இந்திய முஸ்லிம்கள் தங்களுடைய உயிரை இந்த சுதந்திரத்துக்காக கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாம் தீவிரவாதிகளா? தன்னுடைய நாட்டின் விடுதலைக்காக சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக போராடுபவர்கள் தீவிரவாதிகளா? இப்படி ஒரு தீவிரவாத முத்திரையை மேலை நாடுகள் குத்தும், அதை மீடியாக்கள் உலகமெங்கிலும் பரப்பும். இப்படி ஒரு சூழ்ச்சியை செஞ்சுட்டு தான் தாக்க ஆரம்பிக்கிறான். கடந்த இந்த 7-8 மாதங்கள்ல அந்த பலஸ்தீனத்துல இதுவரை மொத்த கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை எடுத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்கும். இந்த வெறும் 7-8 மாதங்கள்ல கொல்லப்பட்டவர்களுடைய, இஸ்ரேலிய பயங்கரவாத அரசினால் கொல்லப்பட்டவர்களுடைய அப்பாவி மக்களுடைய எண்ணிக்கை 40,000க்கும் மேல. சராசரியா 7 மாசத்துக்கு 40,000, 8 மாசத்துக்கு 40,000னா சராசரியாக ஒரு மாதத்திற்கு 5,000 அப்பாவி மக்களை கொன்று குவித்திருக்கிறது இந்த அரசு. அதுல 40%க்கும் அதிகமானவர்கள், 50%க்கும் அதிகமானவர்கள் பச்சிளம் குழந்தைகள். இவன் என்ன சொல்லி அடித்தான்? தீவிரவாதிகளை நாங்கள் தாக்குகிறோம், இங்கே தீவிரவாதிகள் குடியிருக்கிறார்கள், நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அடித்தான் இந்த இஸ்ரேல். கொல்லப்பட்டவர்கள் யார்? பச்சிளம் குழந்தைகள், பால்மணம் மாறா குழந்தைகள். அந்த சிசுகள், சின்னஞ்சிறு சிட்டுக்களுடைய முகத்திலே துப்பாக்கி தோட்டாக்களுடைய துளைகள் காணப்படுகிறது. குழந்தைகளுடைய உடல் சிதைத்து காணப்படுகிறது.
கட்டடங்களுடைய இடுபாடுகளில் சிக்கி தலைவேறு உடல் வேறாக குழந்தைகள் நசுங்குகிறது. எப்பேற்பட்ட பயங்கரவாதம்! தகப்ப பிள்ளைய தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க, பிள்ளையிட உடம்ப தூக்கிக்கிட்டு ஓடுறான், தலை இல்ல. பச்சை பிள்ளையுடைய உடம்புல தலை இல்லை, உடம்பு மட்டும் இருக்குது. இது என் பிள்ளையா இருக்குமா? நான் பெத்த பிள்ளையா? என் பிள்ளைய காணுமே, இது நான் பெத்த பிள்ளைதான் கூட எனக்கு தெரியலையே. கண்ணீர் சிந்தி பிள்ளைய தூக்கிக்கிட்டு ஓடுறான். உடம்பு இருக்குது, தலை இல்ல. தலை இருக்குது, உடம்பு இல்ல. கை இல்ல, கால் இல்ல. பச்சை குழந்தைங்க இப்படி சிதைக்கப்பட்டு கட்டிட குவியல்களிலே குப்பை கூளைகளாக கிடக்கிறது என்றால் யாரடா தீவிரவாதிங்கிற? இந்த பச்சை புள்ளையா? இவனுக்கு தீவிரவாதிகள் எல்லாம் இல்ல, பயங்கரவாதிகள் எல்லாம் இல்ல. இப்படி ஒரு பட்டத்தை சூட்டிவிட்டு அங்கு இருக்கக்கூடிய பூர்வ குடிமக்களை இன அழிப்பு செய்து ஒட்டுமொத்த நாட்டையும் அபகரிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் இந்த இஸ்ரேலிய பயங்கரவாத அரசு செயல்பட்டு வருகிறது. உலகம் குரல் கொடுக்குதா? அமெரிக்காக்காரன் அயோக்கியன், உலகத்துக்கே தான் தான் நாட்டாமன் இருக்கக்கூடியவன், எல்லா நாட்டு விஷயத்திலையும் மூக்க நுழைப்பான். இப்படிப்பட்ட பயங்கரவாதம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இவன் என்ன பண்ணுறான்னா ஆயுதத்தை அவன் தான் சப்ளை பண்றான். கொத்து கொத்தாக குழந்தைகள் கொல்லப்படுவதற்கு ஆயுதத்தை கொடுப்பவன் யார் என்றால் இந்த அமெரிக்க துரோகி. முஸ்லிம்கள் இருக்கிறாங்கிற ஒரே காரணம் தான், அரேபிய மக்கள் இருக்கிறாங்கிற ஒரே காரணம் தான், எண்ணெய் வளத்தை சுரண்ட வேண்டும் என்கின்ற ஒரே காரணம் தான் வெறி பிடித்து இந்த யூத பயங்கரவாதிகளை, இஸ்ரேலிய பயங்கரவாதியை, அரக்கன் பெஞ்சமின் நெதன்யாஹுவை வைத்து ஒரு இன அழிப்பை அமெரிக்கா நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. நல்ல புள்ள வேஷம் போடுறான். இஸ்ரேலுடைய நிலை வருத்தம் தான் அளிக்குது, இதெல்லாம் துரதிருஷ்டவசமானதான், இப்படிலாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இவன் தான் ஆயுதத்தை கொடுத்துட்டு அவன் சொல்றான், இஸ்ரேலுக்கும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற உரிமை இருக்குது. யாரிடத்தில் இருந்தா பாதுகாப்பு? இந்த பச்சை புள்ளைட்ட இருந்தா, இந்த பிஞ்சு சிசுவிடம் இருந்தா. இந்த புள்ளை என்ன செஞ்சுச்சு? இன்குபேட்டர்ல புள்ளைய வைப்பாங்களேங்க, புள்ள பிறக்குது, ஒரு 8 மாசத்துல பிறந்துடுச்சு அல்லது நிறை மாதத்தில் பிறந்தால் கூட உடல் சுகவீனப்பட்டு பலவீனப்பட்டு இருக்கின்ற அந்த பிள்ளையை இன்குபேட்டர்ல வைப்பாங்களே. 40 புள்ள இன்குபேட்டர்ல இருக்குது, அந்த ஆஸ்பத்திரியில குண்டை போட்டு கொள்ளுறானே. எப்பேற்பட்ட அயோக்கியர்களாக அவர்கள் இருப்பார்கள்! எப்பேற்பட்ட தாக்குதல்! இவனை போர் குற்றவாளியாக அறிவிக்கவில்லை. இந்த இஸ்ரேலை உலக நாடுகள் புறக்கணிக்கவில்லை, பொருளாதார தடையை விதிக்கவில்லை. எல்லா உலக நாடுகளும் பெயருக்கு பிரஸ் மீட் கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. நாங்கள் சொல்லுகிறோம், இஸ்ரேலில் பாதிக்கப்படுகின்ற மக்களே, சிறுவர்களே, குழந்தைகளே, உங்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம். நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் அல்லாஹ்விடம் கையேந்துகிறோம். நாங்க இருக்கிறோம் உங்களுக்காக. வீடியோவை பார்க்க முடியலங்க. ஒரு புள்ளைகிட்ட ஒரு நிருபர் பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறார். பக்கத்துல இன்னொரு புள்ள நிக்குது, ஒரு பொம்பளை புள்ள, சின்ன புள்ள, ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும். அந்த புள்ள அந்த நிருபரை பார்த்து அழுதுகிட்டே நிக்குது. அந்த நிருபர் கேட்கிறார், ஏம்மா அழுவுற? ரொம்ப நேரமா என்ன பார்த்து அழுதுகிட்டே இருக்கிறியே, ஏன் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அந்த புள்ள சொல்லுது, என் வாப்பாவை காணோம், நீங்க பார்க்க என் வாப்பா மாதிரியே இருக்கிறீங்க. வாப்பாவை காணோம், அம்மாவை காணோம், எங்கன்னு தெரியல, எங்கே அடிபட்டு கிடக்கிறார்கள் என்று தெரியவில்லை, எந்த கட்டட இடுபாடுக்குள் சிக்கியிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இந்த 5 வயது சிசு, இந்த 5 வயது குழந்தை என்ன செய்ய போகிறது? ஒரு சிறுவனிடம் பேட்டி எடுக்கிறார்கள். அந்த சிறுவன் சொல்லுகிறான்,
நாங்களும் பேசாம குண்டடிப்பட்டு செத்து போயிருக்கலாம். நாங்க இப்ப இருந்தும் சாவதற்கு சமந்தான். சாப்பாடு இல்லை எங்களுக்கு, தண்ணி இல்லை எங்களுக்கு, எதுவுமே இல்லாம நாங்கள் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும்? எப்படி இருக்க போகிறோம்? பெற்றோரை இழந்துட்டோமே, நாங்களும் குண்டடிப்பட்டு செத்து போயிருக்கலாமே பேசுகிறான் சிறுவன். ஒரு அம்மா பிள்ளையை தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க. பசித்தவர்களுக்கு அந்த ரொட்டிகளை விநியோகம் பண்றாங்க. அந்த ஒரு ரொட்டி கொடுக்கப்படுகிற அந்த ரொட்டிக்கு எப்படி அடிச்சுக்கிறாங்க தெரியுமா? அதை வாங்கி ஏதோ பல நாட்கள் பட்டினி கிடந்தவர்கள் கூட நிதானமாக இருப்பார்கள். அவ்வளவு பசி, கொடுமை, உணவு இல்லை. ஏன் இந்த இஸ்ரேல் எப்படியான ஒரு வேலையை செய்யுதுன்னா, முதல்ல நாங்க இங்கே காசா பகுதியில் தாக்குதல் தொடுத்த போகிறோம், இங்கே தீவிரவாதிகள் இருப்பதாக தகவல் வருது, நீங்க மத்திய பகுதிக்கு போங்க. மத்திய பகுதிக்கு சரின்னு அப்பாவி மக்கள் போயிடுறாங்க. இங்கே தான் தீவிரவாதி தகவல் இருக்குன்னு தெரியுது, நீங்க கடைசி பகுதிக்கு போங்க, ரஃபா. அதுக்கு பேர் தான் ரஃபா என்கின்ற பகுதி. அதற்கப்புறம் பலஸ்தீனே இல்லை, அதுக்கப்புறம் எஜிப்து தான். நாட்டினுடைய இறுதி எல்லைக்கு போயிட்டாங்க. அந்த இறுதி எல்லையில எல்லா மக்களும், அந்த பலஸ்தீன மக்கள், காசா மக்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதுவும் அவர்களுடைய ஒரு சூழ்ச்சி தான். ஒரு இடத்தில் வைத்து ஒட்டுமொத்த இனத்தையும் அழித்து விடலாம் என்று அவர்கள் நினைத்து எல்லா மக்களையும் ஒரு இடத்திலே ஒன்று குவித்தார்கள். ஒன்று குவித்து அங்கே அவர்கள் தாக்குதல் தொடுத்து 40,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் குத்துயிரும் கொலை உயிருமாக கிடக்கிறார்கள். கட்டிடங்கள் குப்பை கூடங்களாக காட்சியளிக்கப்படுகிறது. அந்த ரஃபா என்கின்ற இடம் வெறும் 1,70,000 பேர் தான் தங்கலாங்க. அங்க தங்குறதா இருந்தா எவ்வளவு பேர் தங்கலாம்? 1,70,000 பேர் தான். ஆனா அங்க இப்ப இருக்கிற மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 17 லட்சம் பேர். 1,70,000 மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல 17 லட்சம் பேர் இருக்கிறாங்க. சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல, மருத்துவம் இல்ல. எப்பேற்பட்ட நிலையில இருந்துகிட்டு இருக்காங்க தெரியுமா? நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் வந்துட்டா, ஜுரம் வந்துட்டா, நாம ஓடுறோமே ஆஸ்பத்திரியை நோக்கி. நம்ம பிள்ளை கீழே விழுந்து கை கால்களில் சிராய்ப்பை ஏற்படுத்தி கொண்டால் நம்முடைய மனம் துடிக்கிறதே. கத்தியை விளையாட கொடுக்க மறுப்போம். என் பிள்ளை கையில கீறிக்கிட்டா என்ன பண்றது? ரத்தம் வழியுமே. பிள்ளையினுடைய ரத்தத்தை பார்த்தால் என் மனம் பதறுவே. ஆனா அங்க இருக்கிற ஒவ்வொரு சின்ன குழந்தைகளும், இந்த இருக்கிற இப்ப நிக்கிறாங்களே பசங்க, இவங்க இது மாதிரிதான் இருக்கிறாங்க. எல்லா தலைகளும் உடைக்கப்பட்டிருக்கிறது. குண்டுகள், தோட்டாக்கள் அவர்களுடைய உடலை பதம் பார்த்திருக்கிறது. எப்பேற்பட்ட வெடிப்பொருள் தெரியுமா? ஒயிட் பாஸ்பரஸ்ங்கிற ஒரு வெடிப்பொருளை பயன்படுத்துறான். உலக நாட்டுக்குன்னு போர் நெறிகள்னு சில போர் நெறிகள் இருக்குது. ராணுவம் தான் போரிட்டு கொள்ள வேண்டும், பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது, சில ஆயுதங்களை பயன்படுத்தவே கூடாது. இப்படி போர் நெறிகள் உலக நாடுகளுக்கு இருக்குது. எதுவுமே பேணப்படலை. இந்த ஒயிட் பாஸ்பரஸ்ங்கிற இந்த வெடிப்பொருள் அது தூவப்பட்டால், அது ஒரு பவுடர் மாதிரி தான், அது தூவப்பட்டால் 1500 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை அது கக்குமா. 100 டிகிரி வெயில நம்மளால தாங்க முடியுதா? 100 டிகிரி வெயில நம்மளால தாங்க முடியல. 1500 டிகிரி வெப்பத்தை அந்த வெடிப்பொருள் கக்கும் என்றால் பெரும் பெரும் இரும்பு கட்டிடங்களை கூட உருக்கி விடுமா அந்த வெடிப்பொருள். அது எங்க தூவப்படுது? இது போன்ற சின்னஞ்சிறு சிட்டுக்களின் மேனியிலே, பச்சிளம் குழந்தையினுடைய மேனியிலே சுண்டினால், அந்த குழந்தையை கிள்ளினால் எந்த குழந்தையின் முகம் எல்லாம் சிவந்து போகுமோ, பச்சிளம் குழந்தையை அழுதால் எந்த குழந்தையினுடைய முகம் அந்த அழுகையை கூட தாங்க முடியாத அளவுக்கு மென்மையான தோலை கொண்டிருக்குமோ, அந்த குழந்தையின் மேனியிலே 1500 டிகிரி வெப்பக்கை நெருப்பை அள்ளி கொட்டுகிறது என்றால் எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள்! ரஃபா எல்லையிலே அவர்களை ஒருங்கிணைத்து விட்டார்கள்.
ஒன்றிணைத்து விட்டார்கள். ஒட்டுமொத்தமாக இன அழிப்பை நிகழ்த்தி விடலாம் என்று பெஞ்சமின் நெதன்யாஹூ பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறான். வரலாறை சொல்லிக் கொள்ளுகிறோம். பெஞ்சமின் நெதன்யாஹூவை விட மிகப்பெரிய அயோக்கியன், மிகப்பெரிய சர்வாதிகாரி வரலாற்றிலே இருந்தான். அவன் பெயர் ஃபிரௌன். அவனும் இதே போலத்தான். நீ எப்படி ரஃபாவிலே மக்களை ஒருங்கிணைத்தாயோ, ஒன்று சேர்த்து அழிக்க நினைக்கிறாயோ, அதே போலத்தான் அவனும் கடல் எல்லையிலே மக்களை எல்லாம் ஒன்றிணைத்தான், விரட்டி கொண்டு வந்தான். ஒரேடியாக நாம் இவர்களை அழித்து விடலாம் என்று நினைத்தான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அந்த மக்கள் அல்லாஹ்வின் மீது வைத்த நம்பிக்கையால், அந்த மக்கள் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த தவக்குலால் அந்த ஃபிரௌன், அந்த சர்வாதிகாரி கூண்டோடு கடலில் மூழ்கடிக்கப்பட்டான். இறை உதவியை அந்த மக்கள் கண்கூடாக கண்டார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த பலஸ்தீன மக்கள் இந்த பெஞ்சமின் நெதன்யாஹூவுடைய அழிவை காண்பார்கள். அந்த காலம் வெகு தொலைவில் இல்ல. இன்ஷா அல்லாஹ் அந்த நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருக்குது. நாங்களும் அவர்களுக்காக கையேந்துகிறோம். எவ்வளவு பெரிய இன அழிப்பை இந்த துரோகிகள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க பிளைட் ஹெலிகாப்டர் சத்தம் வெளியே தேட்டுச்சுன்னா ஓடி வந்து வேடிக்கை பார்க்கும். பிளைட் போகுது, ஹெலிகாப்டர் போகுது. ஆனா அந்த பிள்ளைங்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. ஒரு பிளைட்டினுடைய சத்தம், ஒரு ராக்கெட்டினுடைய சத்தம், ஒரு ஹெலிகாப்டரினுடைய சத்தம் கேட்டால் எங்கேயாவது போய் பதுங்கிக் கொள்வோம், எங்கேயாவது போய் மறைஞ்சுக்குவோம். எந்த இடிபாடுகளை நாம சிக்க போறோம்னு தெரியலையே, இந்த விமானத்தின் மூலமாக எத்தனை உயிர் பறிபோக போறதுன்னு தெரியலையே, நாளைக்கு நாம இருப்போமான்னு தெரியலையேன்னு ஒவ்வொரு பிளைட்டையும் ஒவ்வொரு ஹெலிகாப்டர் சத்தத்தையும் கேட்கும் பொழுது அந்த பிஞ்சு உள்ளங்கள் பதறுகிறது என்றால் எப்பேற்பட்ட சூழலை அங்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த காசா பகுதியை திறந்தவளை சிறைச்சாலை என்பார்கள். ஒரு ஊரையே இந்த இஸ்ரேலிய அரசு சிறைச்சாலையாக மாற்றி வைத்திருக்கிறது. அவன் நினைச்சா சாப்பாடு அனுப்புவான், அவன் நினைச்சா தண்ணி அனுப்புவான், அவன் நினைச்சா மருத்துவத்தை அனுப்புவான், அவன் நினைச்சா கரண்ட் அனுப்புவான். ஒரு திறந்த வெளி சிறைச்சாலையை இந்த இஸ்ரேலிய பயங்கரவாத அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது. நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்திருக்கிறாங்க. தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி பாட்டில கையில் வச்சிருக்கிறாங்க. வீட்டில் விளையாட்டு பொருட்களை கையில் வச்சிருப்பாங்க. ஸ்கூலுக்கு போன புத்தகத்தை, நோட்டு, பேனாவை கையில் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பிள்ளைங்க எதை கையில் வச்சிருக்கு தெரியுமா? தன்னுடைய காயங்களுக்காக போட்டு தன்னுடைய உடம்புக்கு மருந்தை ஏற்றிக்கொள்வதற்காக சலீன் பாட்டில கையில் வச்சிருக்கு, ட்ரிப்பை. ஏன்னா மருத்துவ வசதி இல்லை, மருத்துவமனை இல்லை. மருத்துவமனைக்கு போனா அங்கேயும் குண்டு போடுறான். இருக்கிற இடத்துல ஊசியை ஏத்துக்குவோம், சலீன் பாட்டில பிடிச்சுக்குவோன்னு இப்படியே பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கு. யோசிச்சு பாருங்க எப்பேற்பட்ட நிலைமன். அப்ப இந்த நிலைமையிலையும் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? ஒவ்வொரு மக்களினுடைய நிலைமையையும் பாருங்க. இப்பேற்பட்ட நிலையிலையும் கூட அவர்களுடைய நம்பிக்கை இருக்குதுல, அசைத்து பார்க்க முடியாத நம்பிக்கை, அசைத்து பார்க்க முடியாத ஈமான். நாங்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், நாங்கள் இறைவனுடைய உதவியை எதிர்பார்க்கிறோம். இந்த இஸ்ரேலிய பயங்கரவாத அரசை அல்லாஹ் அழிப்பான் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ரத்தம் சொட்டுகிறது, அந்த சொட்டுகின்ற ரத்தத்திலும் கூட இறைவனுடைய நம்பிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்றால் சொல்லி மாள முடியாத அவர்களுடைய இறைவன் நம்பிக்கை. இந்த இறை நம்பிக்கை நமக்கெல்லாம் பாடம். இங்க இருக்கிற இந்திய மக்கள் ஒவ்வொருவருக்கும் பாடம். நாம அவன் ஆட்சிக்கு வந்துட்டா என்ன பண்றது, இவன் ஆட்சிக்கு வந்துட்டா என்ன பண்றது, இதெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள், இறைவனின் மீது தவக்குல் வையுங்கள். இந்த எலெக்ஷன்ல என்ன ஆச்சு? நம்முடைய பிரதமர் அந்த பாசிச அரசு, பாஜக அரசு பகல் கனவு கண்டது. இந்த தேர்தலிலே அறுதி பெரும்பான்மை பெற்று அடுத்து எந்த எலெக்ஷனே இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி விடலாம்,
ஜனநாயகத்தை சிதைத்து விடலாம், சிறுபான்மையினரை அழித்து ஒழித்து விடலாம் என்று பகல் கனவு கண்டார்கள். சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் அல்லாஹ் எப்பேற்பட்ட நிலையை ஏற்படுத்தினார். அடுத்தவர்களுடைய 5 சீட்டுக்கும் 10 சீட்டுக்கும் எதிர்பார்த்து நிதிஷ்குமார் நீ எங்கேயும் போயிடாத, சந்திரபாபு நாயுடு நீ எங்கேயும் போயிடாத, வெளியே போயிடாதீங்க, என் கண்ணு முன்னாடியே இருங்க என்று துடிதுடித்துக் கொள்ளுகிற நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினானே. 5 வருஷம் இப்படிதான் போகும். அவன் நினைச்சது ஒண்ணு, அல்லாஹ் நினைச்சது வேறொன்னு. அல்லாஹ் வேறொன்னு நினைச்சான். அவன் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியாளர். 5 வருஷம் நிம்மதியா ஆட்சியை நடத்த முடியாது. எப்படா எவன் புட்டுக்கிட்டு போவான், நம்ம ஆட்சி மல்லாக்க போகும்னு பயத்திலேயே போக வேண்டியதான். அதனால நாம அதை பத்தியெல்லாம் கவலையே படாம அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைத்தால் இந்த அடி அல்ல, இனி வரக்கூடிய காலங்களில் இந்த பாசிச அரசாங்கம் இன்னும் மேலடியை கொடுப்பான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் மீது தவக்குள் வைக்கணுங்கிற பாடத்தை அந்த மக்களுடைய நிலை நமக்கு காட்டுது. இன்னொன்னு, இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நம்ம சொல்லிக் கொள்ளுகிற செய்தி ஒரு சில செய்திகள். ஒன்னு, இந்திய அரசாங்கம், மத்திய அரசு இந்த இஸ்ரேலை போர் குற்றவாளியாக அறிவிப்பதற்கும் இஸ்ரேல் உலக நாடுகளால் தனித்து விடப்படுவதற்குமான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும். பலஸ்தீன மக்களுக்கு அமைதி நிலவுவதற்கான ஏற்பாடுகளை செய்யணும். ஏன்னா நாம வாழுகின்ற இந்த இந்திய தேசத்துக்காக பாடுபட்டு சுதந்திரத்தை பெற்று தந்த தேச தந்தை காந்தி அவர்கள் பலஸ்தீன் மக்களோடு தான் இருந்தார், இஸ்ரேலின் பக்கம் இல்லை. இஸ்ரேலை அவர் வெறுத்தார், கண்டித்தார். அவர் நின்றது பலஸ்தீன மக்களின் கூட. அப்ப அந்த வழியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அந்த பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு இஸ்ரேலை போர் குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, நாம உலகத்தில் கேள்விப்பட்ட இந்த சர்வாதிகாரிகள் ஹிட்லர், முசோலினி, இடியமின், இப்படி எல்லாரையுமே போர் குற்றவாளிகள் என்று உலகம் அறிவித்தது. ஏன் அவ்வளவு? ஏன் இலங்கையில ராஜபக்சவே போர் குற்றவாளியாக அறிவித்தது. ஏன்? தமிழ் ஈழ மக்களை கொன்று குவித்தான், ஒரு அரக்கன் என்று அறிவித்தது. எப்படி எல்லோருக்கும் போர் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டதோ அதே போன்று இந்த பெஞ்சமின் நெதன்யாஹு அறிவிக்கப்பட வேண்டும். ஒண்ணு இல்லாத ஈராக்ல அணு ஆயுதம் இருக்குதுன்னு சொல்லி சதாம் ஹுசேனை தூக்கு போடுற அளவுக்கு அதிகாரம் உனக்கு இருக்குதுன்னா இந்த பெஞ்சமின் நெதன்யாஹுவையும் தூக்கி ஏற்ற வேண்டும், அவன் வீழ்த்தப்பட வேண்டும். பலஸ்தீன மக்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் கிடைக்க வேண்டும். இதற்கான முன்னேற்பாடுகளை இந்திய அரசு செய்யணும். இது ஒரு கோரிக்கை. இரண்டாவது, இந்த ஆயுத சப்ளையை அமெரிக்கா ஒரு பக்கம் பண்ணுது. சமீபத்தில் ஸ்பெயினுக்கு இந்தியாவிலிருந்து ஒரு சரக்கு கப்பல் போகுது, ஸ்பெயின் வழியா. ஸ்பெயின்ல தடுத்து நிறுத்துறாங்க. என்னன்னு கேட்டா, உள்ள ஆயுதங்கள், பயங்கர ஆயுதங்கள் இருக்கு. எங்க போகுதுன்னு கேட்டா இஸ்ரேலுக்கு போகுது. இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது. இப்போ 1-2 நாளைக்கு முன்னாடி ஐநாவுடைய ஒரு நிவாரண முகாம் பலஸ்தீனத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல வச்சிருக்கிறாங்க. அந்த நிவாரண முகாமின் மீது இஸ்ரேல் தாக்குதல் தொடுக்குது. 40 பேர் ஸ்பாட்ல இறந்துடுறாங்க, பல பேர் குத்துயிரும் குளவுயிருமா கிடக்குறாங்க. அங்கு கிடைக்கப்பட்ட அந்த ஆயுத உதிரிகள்ல மேட் இன் இந்தியான்னு பொறிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே மோடி இஸ்ரேலுக்கு சொன்னார், இஸ்ரேலே நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று சொன்னார். ஏற்கனவே ஐநாவிலே இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்குவதை தடை செய்வதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது அதிலிருந்து இந்தியா விலகி வந்தது. இது எல்லாவற்றையும் வைத்து பார்க்கிற பொழுது இந்தியாவினுடைய ஆயுத சப்ளையும் அங்கே இருக்கிறது என்று தெரிகிறது. இதை உடனடியாக இந்த மத்திய அரசு நிறுத்தி கொள்ளணும். இல்லைனா, இதை நீங்கள் நிறுத்தி கொள்ளவில்லை என்றால், ஆயுத சப்ளையை செய்வீர்கள் என்றால், இஸ்ரேலுக்கு இன்னும் நீங்கள் பக்கபலமாக பக்கவாத்தியம் வாசிப்பீர்கள் என்றால்
இந்த தேர்தலில் விழுந்த அடியல்ல, இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக துணை தெரியப்படுவீர்கள். இந்த இந்திய முஸ்லிம்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சிறுபான்மையின மக்கள் உங்களை விரட்டி அடிப்பார்கள். காந்தியின் வழியிலே நிற்கிற இந்திய மக்கள் அந்த பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நிற்பார்களே தவிர இஸ்ரேலுக்கு ஒருபோதும் ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள். அதனால் உடனே இந்த இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிப்பதை விட்டுவிட்டு பலஸ்தீன மக்களின் பக்கம் நிற்க வேண்டும். பலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். இஸ்ரேலை போர் குற்றவாளியாக அறிவித்து இந்த போர், இந்த தாக்குதல் நிறுத்தப்படுவதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து என்னுடைய கண்டன உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.